ஒரு பையன் அப்படியே துவண்டு கிடக்குறான். செத்து போயிட்டானா அல்லது மயக்கத்தில் இருக்கானான்னு தெரியல. அவனை தூக்கிட்டு அப்படியே கடந்து போகிறாங்க. அதை கண்டும் காணாமல் அப்படியே விஜய் திரும்பிக்கிட்டு பேசுகிறாரு. இப்போ அதை எப்படி இவரால் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியுது? இது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய ஒரு உளவியலாக இருக்குது. நீங்கள் நாமக்கல்ல 8 மணிக்கே 8:45 வரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் சென்னையிலேருந்து 8:45 கிளம்புனீங்க? அதனுடைய அர்த்தம் என்ன? அது நெக்லிஜென்ஸாக இல்லையா? அப்போ வந்திருக்கவங்களை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? அவங்க உயிர்களா இல்லையா? அந்த சோகத்தின் நிழல் உங்கள் முகத்திலே தெரியல. ஒரு சன்ன குரலில் பேசிட்டா சோகம் வெளிப்பட்டுருன்னு அவர் நம்பி இருக்கிறாரு. இதெல்லாம் அவர் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை சடன்னு எனக்கு சரிஞ்சு போச்சு. நான் ஒரு தனி மனிதராக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் தலைவராக இல்லாமல் ஒரு சாதாரண பிரஜைங்கிற முறையில் அதை நான் பார்க்கும்போது எனக்கு நான் உள்ளபடி நான் நொறுங்கி போயிட்டேன். 4 மாவட்டங்கள்ல நடந்தது. விஜய்க்கும் ஒரு படிப்பினை தான் அது. அதே மாதிரி காவல்துறைக்கும் ஒரு படிப்பினை, நிர்வாகத்துக்கும் ஒரு படிப்பினை. காவல்துறை அவங்க தரப்புல என்ன பண்ணிருக்கணும்? கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். அதாவது ஆம்புலன்ஸ் அவனா ஓடி வரான். இது மாதிரி தகவல் கிடைச்சி ஓடி வரான். விஜய் வர்றது முன்னாடி ஆம்புலன்ஸ் வந்துருக்குது. இது திமுக கொண்டு வந்துச்சுன்னா திமுக இந்த மாதிரி ஸ்டாம்பீடை உருவாக்கும், தூக்கிட்டு போகணும்னா வரும் அப்படின்னா அவன் ஆம்புலன்ஸ் அனுப்ப மாட்டானே. உங்களுக்கு கொல்லணும்னு நினைச்சாக்க அவன் பாட்டு சாப்பிட்டும் பார்ப்போம், எதுக்கு நம்ம ஆம்புலன்ஸ் அனுப்பணும் தான் நினைப்பான். திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கே காவல்துறை இவ்வளவு நெருக்கடி கொடுக்குது. நீங்களே அதை வெளிப்படையா சொல்றீங்க. அப்ப திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய விஜய்க்கு எவ்வளவு நெருக்கடி இருந்திருக்கும்? விஜய் மேல கேஸ் போடல, விஜய் அரெஸ்ட் பண்ணல. அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா?